வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். கார் விபத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திடீரென பலி. மனைவி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. அதிர்ந்து போன ஒட்டுமொத்த அதிமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும். வாங்க இந்த பிரபலம் யாரு, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன நிலைமையில இருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். அதிமுக கட்சி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக கட்சி. அதிமுக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி இருந்தபோது அப்போதிலிருந்தே தனக்கு முடிந்த உதவிகளை திமுகவுக்கு பங்காற்றினார் எம்ஜிஆர் அவர்கள். சில காரணத்திற்காக இவர் பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகவிலிருந்து வெளியேறி தனியாக ஒரு கட்சி தொடங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த கட்சி தான் அதிமுக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவில் முதல் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி கடந்து தமிழக அரசில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தமிழகத்துல முதல் முறையாக அதிமுக கட்சியின் தலைவராக எம்ஜிஆர் அவர்கள் பதவி வகித்து முதலமைச்சராக பணியாற்றி வந்தார். இதற்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இரு அணிகளாக பிரிந்தது. ஒன்று ஜெயலலிதா ஜே அணியாகவும் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அணியாகவும் இரண்டு அணியாக பிரிந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்விதான் அடைந்தாங்க எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அவங்க. இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவங்க இந்த கட்சியை கைப்பற்றி தலைவியாக பொறுப்பேற்று பொதுச் செயலாளராக இப்போது வரைக்கும் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டாங்க நம்ம ஜெயலலிதா அவங்க. ஜெயலலிதா அவங்க இருக்கும் வரை இந்த கட்சியை யாராலுமே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவியாக இருந்து வந்தாங்க. இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக மீண்டும் 3 அணிகளாக பிரிந்தாங்க. ஒன்று ஓபிஎஸ் அணி, இன்னொன்று இபிஎஸ் அணி, மூன்றாவது பார்த்தீங்கன்னா சசிகலா அவங்க அணியாக 3ஆக பிரிந்தது. இதையெல்லாம் மக்கள் ரொம்பவே குழம்பி போனாங்க. இந்த நிலையில கார் விபத்துல அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பலியாகியிருக்காங்க. கார் விபத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பலி, மனைவி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. அதிர்ச்சியில் தொண்டர்கள். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் காரில் வந்தபோது சீமாவரம் அருகே லாரி மீது மோதி விபத்து. அதிமுக பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். அவரது மனைவி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிர்மலா சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவுடைய கட்சி தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரில் போய் சென்று அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளரான நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் நேரில் போய் அஞ்சலி செலுத்தி வந்திருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இவருடைய மறைவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.